நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஊழல் இல்லாத ஆட்சியை தந்து கொண்டு இருக்கிறார். அது இன்னும் 20 வருடத்திற்கு அந்த ஊழல் இல்லாத ஆட்சி நடைபெறும் என்பதை தெளிவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்கள் பேரை சொல்லி நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன், நான் டெண்டர் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு யாராவது சொன்னால் அவங்கள கட்டி போட்டு வச்சுருங்க, போலீஸுக்கிட்ட சொல்லுங்கள், உடனே வந்து பிடிச்சிப்பாங்க. ஏன்னா எங்களோட எல்லாருமே வருவாங்க, எல்லாருமே எங்கள் கூட ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது வராதப்பா அப்படின்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. அதில் 99 பேர் நல்லவங்க இருக்கிறாங்கன்னா ஒருத்தவங்க ஏதாவது ஒரு இடக்கு முடக்கான ஆள் வந்து எடுத்துருவாங்க. எங்களுக்கு தெரியாமல் உடனே இவருடன் நாங்கள் இருந்தோம் அப்படின்வாங்க. எங்களுக்கு என்னங்க தெரியும், நாங்கள் பாட்டு செவனேன்னு இருக்கிறோம், நாங்கள் பாட்டுன்னு எங்கள் வேலை உண்டு வித்து உண்டுன்னு இருக்கிறோம். நீங்கள் பாட்டுன்னு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோன்னு எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ ஒன்று இடக்கு முடக்கான ஆள் வந்து எடுத்துட்டா நாங்களும் அதுக்கு பொறுக்கு. அதை உடனே ஒரு பத்திரிக்கை, ஒரு அருமையான ஒரு தினசரி பத்திரிக்கை ஒன்று இருக்குது, யார் எது செஞ்சாலும் சரி அது தாவேகா உறுப்பினர், தாவேகாவில் இருந்தவர் அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லி அவங்களாவே அந்த துண்டெல்லாம் போட்டு டிசைன் பண்ணி அவங்களே போட்டுருவாங்க. இது ஏன் பண்ணுறாங்கன்னே தெரியல. மக்கள் தான் தீர்ப்பு கொடுத்துட்டாங்கல்ல, தலைவர் தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்து முதலமைச்சர் ஆயிட்டார். எதையாவது நாங்கள் தப்பு பண்ணால் எங்ககிட்ட சொல்லுங்கள், அது தப்பாக இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக அதை திருத்திக் கொள்வோம். அப்படிதான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கே எல்லாருமே முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் எல்லாம் நாங்கள் சொல்வது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தயவு செய்து வாருங்கள். உங்களுக்கு மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மக்களுக்கு இந்த தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்குது என்று சொல்லுங்கள், அதை நாங்கள் உடனடியாக செய்து தருகிறோம். வேற எதையாவது நினைத்து கொண்டு யாரும் வர வேண்டாம் என்று நாங்கள் சொல்வோம். அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் அப்படி நினைக்கவில்லை, எங்களுக்கு ஒரு தூய்மையான ஆட்சியை முதல்வர் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார், அவருக்காகத்தான் நாங்கள் உங்கள் கட்சியில் சேர்கிறோம், எங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய நல்ல மனிதர்கள் தான் முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் எங்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று வருகிறார்கள். கண்டிப்பாக அவர்களுடைய அனுபவத்தை, என்னெல்லாம் துறை சம்பந்தமாக அவர்களுக்கு தெரிந்த விஷயத்தை நாங்கள் அதை நல்ல விஷயத்தை எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். யாரையும் எங்களுடைய இது இப்போ சகோதரர் விவேக் சொன்னார், ஒரே நிமிஷத்தில் மேடையில் ஏற்றணும் பேசணும்னு. அப்படி இல்லை, யாருக்கெல்லாம் திறமைகள் இருக்கிறதோ அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் கண்டிப்பாக வாய்ப்புகள் வழங்கப்படும். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.